சாண்ட்ரா இந்த வாரம் ஃபுல்லாவே ஒரு சிம்பத்தி கேம் ஒன்று விளையாட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வந்த ஒரு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்த ஒரு ஃபயர் போக போக கம்மியாயிட்டே இருந்தது. அதை தொடர்ந்து பிரஜன் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒருவேளை இதுதான் சாண்ட்ராவா இருப்பாங்களோ, நம்ம தான் ஃபர்ஸ்ட் வீக் தப்பா புரிஞ்சுட்டோமோ அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் வருது. ஏன் அப்படின்னு கேட்டா, யார் அவங்க கிட்ட போய் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கேயோ கொண்டு போய் முடிச்சு போட்டு நீங்க என் குழந்தைய சொல்லிட்டீங்க, என்னோட ஹஸ்பண்டை சொல்லிட்டீங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பர்சனல் டார்கெட் பண்றீங்க, நான் மட்டும் தான் இந்த வீட்டில் தனியா இருக்கேன் அப்படின்னு. ஏமா மற்ற எல்லாரும் என்ன குடும்ப குழந்தைங்களோடய வந்து உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வீட்டை விட்டுட்டு வந்து தான் ரொம்ப நாளாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒயில் காலில் பாதி நாள் கழிச்சு தான் வந்தீங்க. வந்தும் ஒரு ஹஸ்பண்டு கூட தான் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணீங்க. ஒரு வாரத்தை கூட தாண்டல ஹஸ்பண்டு போய் அதுக்குள்ளே இவ்வளோ கேம் விளையாடுறீங்கன்னா, மற்ற எல்லாரும் இவ்வளோ நாள் இருக்கிறவங்களாம் என்ன பார்த்தா இருக்க மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கும் பார்க்கறதுக்கு இவங்க பாவம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயமே வரமாட்டேங்குது. இந்த அம்மாக்கு இதே வேலையாக போச்சுரா, எந்த ஒரு எபிசோடை எடுத்து பார்த்தாலும் 1 மணி நேரத்தில் 15 நிமிஷத்துக்கு எங்காவது ஒரு மூலையில் உட்காந்து அழுதுறாங்க, எப்படியாவது புலம்பிடுறாங்க. இவங்களும் எதுக்காக இதையே ஒரு மெயின் கண்டென்ட்டாக போடுறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வேறு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப மொக்கையாக தான் போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வீக்கெண்டில் ஒருத்தர் வருவார், அவர் தட்டி கேட்பாரு அப்படின்னு சொல்லி யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்மளை விட ஒரு முட்டா பையன் யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டால், நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் எவ்வளோ தூரம் மண்டையை வச்சு அண்டக்கூடுன்னு சொல்லி முட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுப்பாரே தவிர்த்து எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார். ஏங்க உங்களுக்குலாம் என்னங்க அறிவு இல்லையா? அந்த அம்மா பாருங்க, அவங்களுக்கு தாக்கம் இன்னும் இருக்குதுங்க, அவங்க கண்ணை பாருங்க இன்னும் அழுதுகிட்டு இருக்காங்க, அந்த அளவு டார்கெட் பண்ணுறீங்களே, அவங்க என்னங்க பாருங்க ஹஸ்பண்டு போன கவலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சொம்படிப்பாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதே மாரி தட்டி கேட்டாரு அப்படின்னா அண்ணனுக்காகவே இந்த வீக்கெண்ட் எபிசோட கண்டிப்பா பார்த்து ஃபயர் விடுறேன். நீங்க இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்காக வெயிட் பண்றீங்களா? அண்ட் சாண்ட்ராவோட இந்த வாரத்துக்கான நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க.